Yes, today our topic is plus 2ல வந்து illustration 12 நம்ம பார்க்க போறோம் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் என்பவர் வந்து பார்ட்னர் in partnership fame as a partnership deed interest on drawings is charged at 12% per annum. அருண் பார்ட்னர்ஷிப்ல பார்ட்னர் இருக்கிறாரு, 12% சார்ஜ் பண்றாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இல்லையா? During the year in the 31st December 2018 he drew as follows. என்னங்க? மார்ச் 1, ஜூன் 1, செப்டம்பர் 1, டிசம்பர் 1. அது என்ன சார் மார்ச் 1, ஜூன் 1, செப்டம்பர் 1, டிசம்பர் 1 அப்படின்னா என்னங்க? அப்படின்னா அந்தந்த டேட்ல அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, பணத்தை எடுத்திருக்கிறாரு. அப்ப கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் எடுக்கிறாரு இல்லைங்களா? மார்ச், ஜூன், செப்டம்பர், அப்புறம் டிசம்பர் எடுக்கிறாரு. இந்த நாட்களுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் 12% போடணும் அப்படின்னா எஸ். இப்போ கணக்கு எப்ப தொடங்கி எப்ப முடியுதுன்னா அவன் சொல்லிட்டான் டிசம்பர் 2018 முடியுதுன்னு அவன் என்ன சொன்னான், தெளிவா சொல்லிட்டான். என்னங்க? டிசம்பர் 2000 இப்போ டிசம்பர் 2018 அவனே என்ன செஞ்சான், நம்ம சொல்ல அவனே என்ன செஞ்சான் சொல்லிட்டான். சரிங்களா? அப்ப ஜனவரி தான் தொடங்கியிருக்கும். ஜனவரி தொடங்கி டிசம்பர் தானே முடியும். சொல்லுங்கம்மா. அப்ப மார்ச்ல வாங்குறாரு, சரி டிராயிங்ஸ் எடுத்துட்டாரு இல்லையா? அப்ப எத்தனை நாளுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம போடணும் அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஃபர்ஸ்ட் வீக் எடுக்கிறாரா இல்ல கடைசி எடுக்கிறாரான்னு கேட்கணும். மார்ச் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஃபர்ஸ்ட்ல தொடங்குது டிசம்பர் வரைக்கும். மார்ச் 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எத்தனை நாட்கள் பார்த்தா 10 மாசம். ஆமாவா இல்லையா? 10 மாசம் அப்படின்ற போது 10 மாசத்துக்கு நம்ம என்ன செய்யணும், வட்டி போடுறோம் இல்லையா? 12% அவனே சொல்லிட்டான். 10 மாசத்துக்கு போட்டு 600 ரூபாய். ஜூன் 7 மாசம், செப்டம்பர் 4 மாதம், டிசம்பர் 1 மாதம். புரியுதா இல்லையா? அப்ப 1100 ரூபாய் வட்டி அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியுதா இல்லையா? ஏன் 10 மாசம், 7 மாசம், 4 மாசம், 1 மாசம் அப்படின்னா நீங்க எடுத்த பணத்துக்கு எத்தனை நாள் வருஷம் இருக்குது அந்த நாள் வரைக்கும் என்ன செய்யணும், வட்டி தரணும். அப்ப ஜூன் 1னா ஜூன்னா என்ன, ஜூன் 1ல இருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எத்தனை மாசம்? கையை விட்டு எண்ணி பாருங்க, 7 மாதம் வரும். தெரியல என்ன செஞ்சு இப்படி கூட போடலாம். என்னங்க, ஜூன் 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எவ்வளவு நாள்ன்றது நீங்க என்ன செய்யணும், செக் பண்ணி பார்க்கணும். அப்ப எவ்வளவு எடுத்துக்கிறாரு, ஜூன்ல 4000 ரூபாய் எடுத்துக்கிறாரு. 4000க்கு எத்தனை பர்சன்டேஜ்? 12%. 12% தான் என்ன, 12/100 போடுறோம். சரி 12% அப்படியே கால்குலேட் அடிங்க. எத்தனை மாசத்துக்கு? ஏன் 7 மந்த்? 7/12 மாசத்துக்கு 12%னா 7 மாசத்துக்கு எவ்வளவு அப்படின்றதான் அந்த கீழே 12 போடுறோம். சில பேர் கீழே ஏன் 12 போடுறோம்னு தெரியல. ஏன் 12 போடுறோம் தெரியுது தானே உங்களுக்கு? தெரியாம உட்காந்துக்கிறீங்க வரைக்கும். அப்ப 12 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் 7/12, 5/12, 1/12 அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா 12% என்பது 12 மாதத்திற்கு என்றால் 7 மாதத்திற்கு எவ்வளவு? ஏன் 7 மாதம் போடணும், 12 மாசம் போடக்கூடாது? எடுத்த டேட்ல இருந்து கட்டுற டேட் வரைக்கும் தான் வட்டி தரணும், ஃபுல்லாலாம் போட முடியாது. அப்ப 12 மாசம் போடக்கூடாது. எப்பயுமே எத்தனை மாதங்கள் நீங்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள் வட்டி எதான போடணும். வட்டிக்கு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், ஃபியூச்சர்ல நமக்கு யூஸ் ஆகும். புரியுதுங்களா இல்லையா? புரியுதுன்னா புரிஞ்சு சொல்லுங்க, புரிஞ்சு சொல்லிடுங்க. அதாவது இப்ப நான் 4000 ரூபாய் எடுத்துட்டேன். இன்னைக்கு ஜூன் 1ஆம் தேதி எடுத்துட்டேன். ஜூன் 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் எத்தனை நாட்கள் மொத்தம்? 7 மாதங்கள். அப்ப 12% அப்படின்றது வந்து 12/100 போடுறோம். இன்ட்டு 7/12 ஏன் போறோம் அப்படின்னா 12 அப்படின்றது வந்து 12 மாதங்கள். என்னங்க, டோட்டலா 12 மாசம். அதுல நீங்க எத்தனை மாசம் கடன் தராம இருக்கிற அவனுக்கு டிராயிங்ஸ்க்கு நீங்க வந்து பணம் வட்டி கட்டணும் 7 மாதம். ஏன் சார் 12 மாசம் போகக்கூடாது? எடுத்த டேட் தான் ஃபுல்லா போடணும். ஜனவரி மாசத்துல எடுத்திருந்தா நான் 12 மாசம் போடலாம், நான் இப்பதான் எடுத்துக்கிறேன். அப்ப 7 மாதத்துக்கு ஒரு வட்டி தான் போடணும். அப்படின்னா 7 மாதத்துக்கு ஒரு வட்டினா 12 மாசத்துக்கு இவ்வளவுனா 7 மாதத்துக்கு எவ்வளவு அப்படின்னா நீங்க பாருங்க 4000. என்னங்க, ரொம்ப பெருசா போயிடுச்சு. 4000 இன்டூ 12% இன்டூ 7/12 280 என்பது உங்களுக்கு சரியான விடையாக வந்திருக்கும் என்று நான் உங்களிடம் கருதுகிறேன்.
கருதுகிறேன். நன்றி. நன்றி.